வெல்கம் டு வழிப்போக்கன் சேனல். ஒருத்தர் வீட்டில் காலையில் 9 மணிக்கு பையன் வந்து ஆஃபீஸுக்கு கிளம்புறான். டிஃபன் சாப்பிட்டாச்சு, பேக் எடுத்துக்கிறாரு, பைக்கோட ஹெல்மெட் எடுத்துக்கிறாரு, வாசலில் வராரு. வந்துட்டு பைக்கை எடுத்து வெளியில் நிறுத்திட்டு கேட்டை பூட்டிட்டு ஹெல்மெட்டை போட்டுக்கிட்டு பைக் கிளப்பி கிளம்பி போகிறாரு. அப்போ அது வரைக்கும் உள்ள சோஃபாவில் உட்கார்ந்துருந்த அவரோட அப்பா கிடுகிடுன்னு வெளியில் வந்து கேட் திறந்து பார்க்குறாரு. பார்த்தா அந்த பையன் வந்து வீதி வரைக்கும் போயிட்டு லெஃப்ட் டர்ன் எடுத்துகிட்டு மறைஞ்சிடுவார். இவர் வந்து வீட்டுக்கு வந்துடுவார். ஒரு தடவை அந்த பையன் அப்படி கிளம்பி போன அந்த பையன் திரும்பி வந்தான். எதுக்கோ தெரியல, திரும்பி யூடன் அடித்து வரான். பார்த்தா வாசலில் கேட்லேயே அப்பா நிற்கிறாரு. என்னப்பா வெளியே நிற்கிற அப்படின்னு சொல்லிக்கிட்டு உள்ளே வரான் அந்த பையன். எதுவும் மறந்து பணம் எடுக்கிறதுக்கு. அப்பா அவங்க அம்மா வந்து, அவர் தினமும் அப்படித்தான்டா, நீ பைக்கில் கிளம்புறதுக்கே உட்காந்துருப்பார், அந்த கிளம்பி ஸ்டார்ட் பண்ண உடனே கிட்டத்தட்ட வெளியில் வந்து நீ போகிறத பார்த்துட்டு தான் இருப்பார் அப்படின்னு சொல்கிறேன். இது என்னமா இருக்குது அப்படின்னா, அந்த பையனுக்கு தெரியுமா என்னோட பையன் படித்து வேலைக்கு போகிறான் அப்படிங்கிறத பெருமையாக வாசல் வந்து நின்று அவனுக்கு தெரியாமல் தினமும் பார்க்குற அந்த அப்பாவோட சின்ன ஆசை இருக்குது பார்த்தீங்களா, ட்ரெமெண்டஸ். அது வார்த்தைகளால் விவரிக்க இயலாது. அது வந்து ஒரு மகிழ்ச்சி தான். அந்த மகிழ்ச்சியை அந்த பையன் அந்த அப்பாவுக்கு கொடுத்துருக்கான். அந்த அப்பா தினமும் அதை வந்து சந்தோஷப்படுறாரு அதை பார்த்துட்டு. சில பேர் நீங்கள் பார்க்கல, நீங்கள் பொண்ணு வந்து காலையில் ஸ்கூலுக்கு போகிறப்ப டாடி கிவ் மீ 2 rupees அப்படின்னு கேட்கும். 2 rupees என்னம்மா, நீ இந்த வச்சுக்க 10 ரூபா வச்சுக்க, நான் வாங்கவே வாங்க 2 rupees மட்டும்தான் வாங்கும். எதுக்கு அப்படின்னா, வெளியில் வந்து கேட்டை தாண்டி காம்பவுண்ட் தாண்டி அடுத்த வீதியில் வந்து கிராஸ் பண்ணி ரோடில் நிற்கிறப்ப பஸ் வரத்துக்கு முன்னாடி அங்கே பெட்டி கடையில் 1 rupee டாஃபி வாங்கணும். அந்த 1 rupee டாஃபியை மட்டும் சாப்பிட்டு ஸ்கூலுக்கு போகணும். திரும்பி வர்றப்ப அந்த பஸ்ஸு அதே ஸ்டாப்பில் நிற்கிறப்ப கிராஸ் பண்ணி அதே பெட்டி கடையில் அதே 1 rupee டாஃபி வாங்கி சாப்பிட்டுட்டு பக்கத்து வீதியை வந்து கடந்து கிராஸ் பண்ணி ரோடை கிராஸ் பண்ணி வீதியில் வந்து அந்த கார்னரில் இருக்கிற அந்த வீட்டோட காம்பவுண்டு சோரை தாண்டி அது வந்து வரும். என்ன பண்ணுவார், சம்டைம் இஃப் யூ ஹாஸ் டைம் ஹர் ஃபாதர் அந்த ஒரு 3:30 மணிக்கு வெளியில் வந்துடுவார். நினைப்பார், பஸ்ஸு வந்து ரோடில் வந்திருக்கும், பொண்ணு வந்து ரோடை கிராஸ் பண்ணி பெட்டி கடையில் டாஃபி வாங்கும், வாயில் போட்டு சாப்பிட்டுக்கிட்டே வந்து வீதியை கிராஸ் பண்ணி அது வீதியில் இருக்கிற அந்த வீடோட காம்பவுண்ட்கிட்ட வரும். அதை கிராஸ் பண்ணி இப்போ வருங்கிறப்பவே அந்த பொண்ணு டாஃபியை சாப்பிட்டுக்கிட்டே கிராஸ் பண்ணி வரதை பார்த்த உடனே அடாடாடா என்ன ஒரு ஆனந்தம் தெரியுமா, சந்தோஷம் தெரியுமா. என்ன சார் இது, ஸ்கூலுக்கு போகிற பொண்ணு திரும்பி வர்றா, அது பார்க்குறது என்ன பெரிய விஷயமா அப்படின்னா, ஒரு ஃபாதராக அந்த ஒரு சின்ன ஒரு விஷயத்தை அந்த பொண்ணு ஸ்கூல்லேருந்து வர்ற அந்த ஒரு காட்சியை பார்க்குறதுல இருக்கிற ஆனந்தம் எனக்கு யாருக்குமே கிடைக்காது. அனுபவிச்சிருந்தோம். சின்ன விஷயம் தானே அது. ஸ்கூலுக்கு போயிட்டு வர அந்த குழந்தைங்களை பார்த்த உடனே அம்மா அப்பாவுக்கு கிடைக்கிற ஒரு ஆனந்தத்தை வந்து உங்களால் அளவிடவே முடியாது. சின்ன விஷயந்தான் லைஃப்பில். அதையெல்லாம் அனுபவிக்க வேண்டும். ஒருத்தர் வந்து காலையில் 7 மணிக்கு தோட்டத்தில் வந்து பூ பறிப்பார். அப்போ நேற்று வந்து இல்லாத அந்த ஒரு செடி கொடியோட ஒரு முழத்துக்கு வந்து அந்த கொடியானது வளர்ந்துருக்கும். கீழே 2 இலை, மேலே 2 சின்ன இலை, அதுக்கு மேலே ஒரு 2 இன்ச்சுக்கு சிகப்பாக அந்த கொடி அப்படியே ஆடும் காற்றுல. அதை பார்த்துருக்கீங்களா? நேற்று அது இல்லை, இன்றைக்கி அங்கே இருக்குது அப்படிங்கிற அந்த ஒரு அழகான அந்த ஒரு ஆனந்தத்தை
அந்த ஒரு காட்சியை பார்த்துருக்கீங்களா? என்ன சார் இது, செடி வளருது, கொடி வளருது, இது என்ன பெரிய விஷயமா அப்படின்னா இல்லை. காலையில் போய் அந்த ஒரு சின்ன அந்த செடி வளர்ந்து காற்றுல ஆடுறத நீங்கள் பார்த்துருக்கீங்களா? பார்த்துட்டு இன்றைக்கி புதுசாக வந்திருக்கியா, வெரி குட் அப்படின்னு அதுக்கிட்ட பேசி பாருங்கள். ஆமாங்க சார், ஏற்கனவே என்னவோ பேசிக்கிறாங்க, இல்லை காலையில் அந்த கொடிக்கிட்ட பண்ணிட்டு வந்துட்டியா அப்படின்னு பேசுனீங்கன்னா அவ்வளோதான் அப்படிங்கிறீங்களா? அப்படி கிடையாது. அந்த ஒரு சின்ன ஒரு செடிகிட்ட ஒரு சின்ன கான்வர்சேஷன், நேற்று இல்லை இன்றைக்கி வந்திருக்கியே, வெரி குட் நீ சொல்லிட்டு வாருங்க, மனசு சந்தோஷமாக இருக்கும். சின்ன விஷயந்தான் அது. அப்புறம் வந்து ஒரு ஒரு ஊருக்கு ஒருத்தர் போகிறாரு. அந்த பஸ்ஸு வந்து பஸ் ஸ்டாண்டு நெருங்குது. மேலே ரோடில் அந்த பஸ்ஸு வந்து கீழே இறங்கி வளையணும் அந்த பஸ் ஸ்டாண்டு. அப்போ பக்கத்தில் ஒரு பொண்ணு சொல்லுது தான் பையன்கிட்ட, பாருடா எவ்வளோ பஸ்ஸு நிற்குது வரிசையாக அப்படிங்குது. இவரும் லெஃப்டில் பார்க்குறாரு. பார்த்தா 4 பெட்டிலையும் வந்து ஒரு பெட்டிலையும் 10 பஸ்ஸுக்கு வீதம் ஒரு 30-40 பஸ்ஸு நிற்கிது. டக்குன்னு அந்த பஸ் போன உடனே ஒரு ஆங்கிள் அப்படியே வளையுது. அத்தனை கலரான பஸ்ஸு, அத்தனை நேர்கோட்டில் ஒரு செகண்ட் பார்க்குறது என்ன விதமான ஒரு ஆச்சரியம், ஆனந்தம் தெரியுமா? என்ன சார் இது, பஸ் ஸ்டாண்டில் பஸ்ஸு நிற்கிது, இது என்ன? இல்லை, அந்த பஸ்ஸு போகிற அந்த ஒரு சின்ன அந்த மூமெண்ட்டில் அந்த பஸ்ஸோட லைன் பிட்டில் அந்த பஸ்ஸோட லைன் டக்குன்னு அப்படி கிராஸ் பண்ணி அப்படி காமிக்கிறது நமக்கு பார்க்குறதுக்கு சந்தோஷம். அதைத்தான் அந்த பொண்ணு பையன்கிட்ட சொல்லுது. அதை அந்த பொண்ணு வந்து அனுபவிக்குது. எத்தனை பேர் இப்படி பார்த்துருக்கீங்க? பஸ் ஸ்டாண்டு கொஞ்சம் மேலே இருந்து அந்த வரிசையாக நிற்கிற அந்த பஸ்ஸு, கலராக நிற்கிற அந்த பஸ்ஸை பார்க்குறதுல ஒரு சின்ன சந்தோஷம். அதை பார்த்தா தான் தெரியும், பெரிய விஷயம் ஒன்றும் கிடையாது. டக்குன்னு ஒரு கிளிம்ஸ் அப்படி இவ்வளோ பஸ்ஸு டக்குன்னு அப்படி லைன்லேருந்து போகுது அப்படின்னு ஆங்கிள். வெரி 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 ஸ்மால் திங், பட் இட் கிவ்ஸ் எ ட்ரெமெண்டஸ் ப்ரெஷர். என்ன அருமையான சீன் தெரியுமா? அது பார்த்தா தான் தெரியும். அதில் வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அப்புறம் இந்த கோடை சம்மரில் மழை வரும் பார்த்தீங்களா? அந்த மழை வர்றப்ப அந்த வாசலில் அந்த இந்த மண்ணில் இல்லை அந்த சிமெண்ட் தரையிலையோ அந்த கோடையில் காஞ்சி இருக்கிற அந்த தரையில் அந்த கோடை மழை துளிகள் பட்ட உடனே ஒரு வாசனை வரும். அந்த வாசனை அனுபவிச்சிருக்கீங்களா? சில பேருக்கு பிடிக்காது வச்சுக்கலாம். ஆனால் அது மண்லேயோ இல்லை அதை வந்து சிமெண்ட் தரையிலையோ பட்டுட்டு அந்த ஒரு வாசனை வந்து வித்தியாசமாக இருக்கும். இட் இஸ் எ வெரி யூனிக் அரோமா அது. அதை நீங்கள் எப்போவாவது நீங்கள் வந்து அனுபவிச்சிருக்கீங்களா? கோடை மழையில் நீங்கள் வந்து அந்த மழை துளி கீழே படற அந்த ஒரு வாசனை வந்து எல்லாத்துக்கும் கிடைக்காது. சப்போஸ் அந்த டயத்தில் இருந்து வீட்டில் இருந்தால் தான் அது கிடைக்கும். அது வந்து பார்த்து அந்த ஒரு வாசனையை பிடிச்சவங்க சொல்லுவாங்க, பிரமாதமான வாசனை சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு. எத்தனை பேர் அனுபவிச்சிருக்கீங்க? சின்ன விஷயந்தான். அப்புறம் வந்து ஒருத்தர் என்ன பண்ணார், ஒரு சாட்டர்டே ஒரு 3:00 சாப்பிட்டு வந்துட்டார். வந்த உடனே கிச்சனில் வந்து ஒய்ஃப் வந்து என்னவோ ஸ்டோன் பண்ணிகிட்டு இருக்காங்க, இவர் வருவார் அப்படின்னு. வராரு, பேக்கை வைக்கிறாரு, மூஞ்சி கழுவிட்டு கிச்சனை பார்த்த உடனே அவனோட ஒய்ஃபு, லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டார். அந்த லவ்வர் ஒய்ஃப் வந்து ப்ரிப்பேரிங் டிஃபன் ஃபார் ஹிம். சாதாரணமாக ஒரு நைட்டி போட்டுக்கிட்டு கையில் கரண்டி வச்சுக்கிட்டு ஸ்வீட் பண்ணுறோன்னு பார்க்குறாரு. கிச்சனில் வாசலில் நின்று நம்மளை ஹஸ்பண்ட் பார்க்குறாருன்னு அந்த பொண்ணுக்கு தெரியும். திரும்பாமல் என்ன பார்க்குறீங்க அப்படின்னோடனே மொல்லமாக போய் அந்த பொண்ணோட கையை பிடிச்சி ஸ்டவ்வை கொஞ்சம் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பொண்ணு அப்பா சொல்கிறார், நீ லவ் பண்ணுறப்ப என்னை பார்க்குறதுக்கு எப்படி நீ ஓடி வருவேன், என்ன அரிமெண்ட்ஸ் பண்ணியிருப்பேன், உன் நெத்தியில் அந்த பொட்டு, காதில் அந்த சின்ன தொங்கட்டான், இந்த சுடிதார் கலரு பிரமாதமாக இருக்கும். இப்போ நீ வந்து கிச்சனில் என்னை டோல் பண்ணுறதை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே, என்னங்க இது, என்னங்க வருத்தம் இதில், நம்ம லவ் பண்ணோம், உங்களுக்காக நான் இங்கே வந்திருக்கேன், உங்களை தான் டோல் பண்ணுறேன், இதில் என்ன வருத்தம் என்ன அப்படின்னா, அந்த ஒரு மூமெண்ட்டில் நமக்காக ஒரு பொண்ணு நம்ம வீட்டுக்கு வந்து நமக்காகவே இருக்கா அப்படிங்கிறது வந்து அதை பார்க்குறப்ப
வர்ற ஃபீலிங் இருக்குது பார்த்தீங்களா, அதை சொல்லுங்கள். அதை கேட்ட உடனே அந்த பொண்ணு படுற அந்த சந்தோஷத்தை பார்த்தீங்களா, வெரி வெரி அவுட் ஆஃப் அந்த ப்ரெஷர், அந்த ஒரு அனுபவத்தை, ஒரு சின்ன சந்தோஷத்தை அந்த பொண்ணுக்கு கொடுத்து பாருங்கள். அந்த பொண்ணு சந்தோஷப்படும். நமக்காகத்தானே அவங்க இருக்காங்க. அதை அட்லீஸ்ட் ஒன்ஸ் இன் 6 months சொல்லி பாருங்கள். அந்த பொண்ணு பல சந்தோஷத்தை மூஞ்சிலேயே தெரியும். மூஞ்சி மலர்ந்து உடனே மூஞ்சி மலர்ந்துடும். அந்த ஒரு சின்ன ஒரு விஷயத்தை அந்த பொண்ணுக்கு நீங்கள் கொடுத்து சந்தோஷப்படுத்தி நீங்களும் மகிழ்ச்சி அடையுங்க. சின்ன விஷயம் தான், பெரிய விஷயம் ஒன்றும் கிடையாது. நம்ம கல்யாணம் ஆகி அடுத்த வருஷம் குழந்த பிறக்குது. ஆஸ்பத்திரிக்கு போய் பார்க்குறப்ப பெட்டில் ஒய்ஃப் படுத்துருக்கா. பக்கத்தில் சின்ன குழந்த, ஒரு ஜானு கூட இல்லை, சின்ன குழந்த. அந்த குழந்தைய தூக்கி நம்ம கையில் கொடுக்குறா நம்ம ஒய்ஃபு. என்ன அருமையான ஒரு மூமெண்ட் தெரியுமா அது. அந்த குழந்த நம்ம வீட்டில் வளர்ந்து நம்ம வீட்டில் பெட்டில் பார்த்தா ஒரு நைட்டில் உட்காந்துருக்கு, எழுந்துச்சு, பாருங்க உட்காந்துருக்கு அப்படின்னு சொல்லணும். அப்புறம் ஒரு நாள் கழிச்சு தானாகவே கீழே இறங்கிடுச்சுங்க. அப்புறம் டக்கு டக்குன்னு அப்படியே புரண்டு படுக்குது. அப்புறம் செவத்தில் போய் நின்றுக்கிட்டு நடக்குது. செவத்தை விட்டுட்டு விட்டுன்னு ஓடி நம்ம காலில் கட்டிக்குது. என்ன அருமையான ஒரு மூமெண்ட் தெரியுமா. அதெல்லாம் அனுபவிச்சிருக்கீங்களா? ஞாபகம் இருக்கா? வாட்சிங் அவர் சில்ட்ரன் க்ரோ இஸ் a very fantastic and very fine moment. அந்த ஒரு மூமெண்ட்டை அனுபவிக்கணும், ஞாபகம் வச்சுக்கணும். இன்றைக்கி ஸ்கூட்டியில் அது குழந்தை நம்ம ஒரு பொண்ணு கருன்னு போகுது, பைக்கில் நம்ம பையன் பறக்கிறான் அப்படின்னா, அவங்கெல்லாம் நம்ம எப்படி இருந்தாங்க? பெட்டில் இருந்தாங்க, கீழே இறங்கினாங்க, நடந்தாங்க, புரண்டாங்க, எழுந்து உட்காந்தாங்க, செவுத்தில் பற்றி நடந்தாங்க. அதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க. அப்படின்னு ஞாபகம் வந்தது அப்படின்னா வெரி ஃபைன் மூமெண்ட்டு, வெரி ஃபைன் திங்ஸ், வெரி ஃபைன் தாட்ஸ், ப்ளஷர், எக்ஸ்ட்ரஸி, அதையெல்லாம் அனுபவிங்க, ஞாபகம் வச்சுங்க. திருப்பி கொண்டு ஜஸ்ட் ரீகால் தம். மனசு ஆனந்தமாக இருக்கும். சரி, இதெல்லாம் இப்போ ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, காலையில் டிவியை திறந்தா பொழுது விடிஞ்சு பொழுது போனால் நடக்கிற இந்த அரசியல், வெறுப்பு அரசியல், காழ்ப்பு அரசியல், எதிர்ப்பு அரசியல், தாக்குதல் அரசியல், இந்த மாதிரி அரசியலை பேப்பர்லையும் டிவிலையும் பார்த்து 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 நம்ம ஆட்களுக்கு வாழ்க்கையில் கிடைக்கும் சின்ன சின்ன மகிழ்ச்சிகளை அனுபவிக்கும் பழக்கத்தையே விட்டிருக்கிறார்கள். இப்படியெல்லாம் நம்ம சுற்றி நிறைய விஷயங்கள், சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கின்றனங்கிற எண்ணமே போயிடுச்சு. எப்போ பார்த்தாலும் இவர் அவரை சொன்னார், அவர் இவரை சொன்னார், அவர் இப்படி பண்ணார், நான் ஒன்று இப்போ பார்க்குறேன் வா, ஒன்று பண்ணுறேன் வா அப்படின்னு இந்த டிவிலையும் இந்த செல்ஃபோன்லேயும் அப்புறம் இந்த பேப்பர்லேயும் இப்போ வர்ற அந்த ஒரு வெறுப்பு அரசியலை பார்த்து நம்மளோட மனது ரொம்பவும் கெட்டிப்பட்டு விட்டது. கொஞ்சம் அப்படி இலகி பாருங்கள். வாழ்க்கையில் சின்ன சின்ன விஷயங்கள் நிறைய கொட்டி கிடக்கின்றன. அவற்றையெல்லாம் அனுபவிக்க கற்றுக்கொள்ளுங்கள், தப்பே கிடையாது. சரிங்களா? அடுத்த எபிசோடில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.